வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதுசாட்டு, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனிப்ப உங்களுடைய பணம் கிடைக்க போகுது. அது எந்த டேட்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு அபிஷியலாட்டே வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க சிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டத்தில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் பயன்பெற்றுட்டு வராங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு சொல்லினா ரூபாய் 1000 ரூபா அவரவர் வங்கி கணக்கில் டைரக்டாகவே செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்க, புதிதாட்டு திருமணமானவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ண மறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அந்த முகாம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பம் பண்ணாங்க. இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணவங்களுடைய அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணி எப்போது வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப தலைவிகளிடையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியாகி உள்ளது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி யாருடைய விண்ணப்பம் எல்லாம் ஏற்கப்பட்டதோ அவங்களுக்கு இந்த டேட்டில் பணம் வரப்போவதாட்டு அவங்க சட்டப்பேரவையிலே அவங்க அபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 முதல், அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற புதிதாக விண்ணப்பித்தவருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிதாட்டு விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் அமௌண்ட் டைரக்டாட்டே செலுத்தப்பட்டுவிடும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு 3 SMS வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 3 SMS வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 SMS தான் வந்திருக்கு, சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 SMS வந்திருக்கு. ஸோ உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு வந்தா அது ஃபர்ஸ்ட் SMS. உங்களுடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிராகரிக்கப்பட்டது இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு SMS வராமல் இருக்கு. அவங்க என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க ஆன்லைன்லேயே ஈஸியாகவே உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பணம் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க, உங்களுடன் ஸ்டாலின், அடுத்த ஸ்பேஸ் விட்டு TN ஸ்பேஸ் விட்டு GOV ஸ்பேஸ் விட்டு IN அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். அந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, தங்களின் மனுவின் நிலையை அறியன்னு சொல்லிட்டு கிளிக் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், இதில் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேக் பேஜ் ஆயிருங்க. பேக் பேஜ் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு ஆல்ரெடி மெம்பர்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுடைய
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகலைன்னு சொன்னா அவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்க ஒரு மொபைல் ஆப் மூலமாட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுனே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.